ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ChatGPT எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஆம், இப்போ நான் நிறைய ப்ராம்ப்ட்ஸ் போட்டு போறேன் எங்க ChatGPTக்கு போயிட்டு பிறகு. ஆம், போன வீடியோல அக்கௌண்ட் எப்படி ஓன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க போன வீடியோல போய் பார்க்கலாம். இன்னும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலீங்கன்னா. ஆனா சரி. இப்போ இது சரி இப்போ படிக்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். சரி. ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் பெஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் பெஸ்ட் இது எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி இங்கிலீஷ் படிக்கணும்னு இது ஒரு கேள்வி போட்டிருக்கேன். இப்போ பதில் இது லைவா தருது பதில் எல்லாம். ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. இது இது நிறைய இது நிறைய நிறைய அட்வைஸ் தராங்க. இது உங்களுக்கு கோல் என்னன்னு தெரியணும். முதல்ல பேசிக்ஸ் இங்கிலீஷ் கத்துக்கோங்க. ஆல்பபெட்ஸ் இமர்ஸ் யூர் செல்ஃப் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் புக் எல்லாம் படிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணோம் ரெகுலரா. தினமும் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒகேபுலரி பேசணும், நிறைய கேட்கணும். அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆஹ் இது ChatGPT அப்படின்னா இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் பெஸ்ட். நீங்க அடுத்த கேள்வி கேட்கும் போது ChatGPT இப்போ இது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நவீன் போன போன கேள்வி இங்கிலீஷ் பத்தி தான் கேட்டான். இப்போ இது அந்த ஹிஸ்டரி ரெக்கார்ட் ஆகும். ஹிஸ்டரி மார்க் அது. நீங்க முன்ன என்ன சொன்னீங்க? அதெல்லாம் தெரியும். அதுக்கு நான் டிரான்ஸ்லேட் above text to தமிழ் போட்டு வரேன். சும்மா above. சரி, மேல இருக்கிற டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் வருது. இப்போ இது வச்சு கூட நீங்க நிறைய படிக்கலாம், நிறைய பண்ணலாம். நான் தினமும் யூஸ் பண்றேன். ஏன்னா இது படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், ஈகனாமிக்ஸ் அதெல்லாம் படிக்கிறேன்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எதனா கேள்வி எதனா புரியலன்னா நான் சும்மா ChatGPT வந்து கேட்பேன். இது பாருங்க. நான் தினமும் யூஸ் பண்றேன். எனக்கு இது ரொம்ப இது பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு வாட்டி இப்படி நின்னுட்டோம். இது இப்ப பாத்தீங்களா, ரெண்டாவது புல்லட் பாயிண்ட் ஏறும்போது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சும்மா கண்டினியூ கொடுங்க. சும்மா கண்டினியூ ஆகும். இது 2021. சரி, 2021 வரைக்கும் மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கு. அது நான் 2021 எண்டு வரைக்கும் நியூஸ் எல்லாமே தெரியும். ஆம், உலக நியூஸ், போட்டி, கிரிக்கெட் போட்டி, படம் எல்லாமே தெரியும். இது நம்ம ஆன்லைன்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் ChatGPTக்கு வந்து கத்தந்திருக்காங்க. எப்படின்னா நீங்க கூகுளுக்கு போறீங்களே, எதனா கேள்வி கேட்பீங்க, கூகுள் இருக்கிற மொத்த விஷயம் ChatGPTக்கு தெரியும். ஆனா 2021 வரைக்கும் மட்டும்தான். ஆம், இது சும்மா இது இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நீங்களே நீங்களே பாத்தீங்கல்ல, நீங்க நிறைய இங்கிலீஷ் கத்துக்கலாம். அதே மாதிரி ஹூ இஸ் MS தோனின்னு போட போறேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் பத்தி நிறைய ஆளுங்க பத்தி தெரியும். இப்போ MS தோனி ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், அந்த மாதிரி எல்லாம் தெரியும். இது எல்லாமே லைவா ரெஸ்பான்ஸ் தராங்க. அதுதான் ரொம்ப எனக்கே ரொம்ப பயமா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதே மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் தான் இதெல்லாம் பண்ணுது, இந்த டெக்ஸ்ட் எல்லாம். ரைட் poem in Tamil for my mother. ஒரு ஒரு கவிதை எழுத சொன்னேன் எங்க அம்மாக்கு. தாயே என் தாய், தாயே என் தாய், அன்பே என் அன்பு.
இந்த கவிதை எழுதுறவங்க அதையும் நீங்க நீங்க நிறைய கவிதை எழுதலாம் யாருக்கு என்ன. ஆம். இந்த கவிதை நல்லா இருக்குது அதெல்லாம். ஏற்கனவே சொல்லியிருக்க முன்ன ஒரு ஸ்டாப் ஜெனரேட்டிங் ஒரு பட்டன் இருக்குல்ல, அது அழுத்தினீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்போ இந்த கேள்வி போயின்னு இருக்கும்போது நீங்க வேற கேள்வி கேட்க முடியாது. சரி. ஆஹ் இன்னொரு கேள்வினா ஹூ சரி. இந்த கேள்வி போயின்னு இருக்கும்போது நீங்க இன்னொரு கேள்வி கேட்க முடியாது. ஆம், இந்த கவிதை நல்லா இருக்கு. ஆனா அந்த கவிதை பிடிக்கலைன்னா உங்களுக்கு இன்னொரு ரெஸ்பான்ஸ் வேணும்னா நீங்க ரீஜெனரேட் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வேற ரெஸ்பான்ஸ் வரும், வேற கவிதை. அதே மாதிரி அதே மாதிரி இருக்காது. இது இது புதுசா புது ஆன்சர் வரும். நான் ஒரு வாட்டி கேள்வி கேட்பேன், அது பதில் தரும். ஆனா எனக்கு ஃபுல்லா புரியாது, ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. அது இன்னொரு வாட்டி ரீஜெனரேட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அது வேற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வரும். இப்ப இந்த பதில் வரும்போது நீங்க 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 இங்க இங்க சரி இப்போ 10th 12th படிப்பீங்கல்ல, சரி. 10th கிரேட் ஸ்டேட் போர்ட் கொஸ்டின் பேப்பர், கிளாஸ் அண்ட் ஸ்டேட் போர்ட் கொஸ்டின் பேப்பர்னு போட்டீங்கன்னா சும்மா கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரி, விளம்பரம் நிறைய வருது. இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இது. சரி, காப்பி பண்ண முடியாது என்னால. சரி சரி, நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் எதுனா இருந்தா கூட நீங்க காப்பி பண்ணி சாட் ஜிபிடில போடலாம். சாட் ஜிபிடி உங்களுக்கு பதில் தரும், கரெக்டான பதில். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கூட தரும். ஆம், நீங்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆஹ், நானு 10th எக்ஸாமுக்கு படிக்கிறேன். எனக்கு டிப்ஸ் கொடு அப்படின்னு போட்டிருக்கேன். 10th எக்ஸாமுக்கு டிப்ஸ் கேட்டிருக்கேன். இப்படி யூஸ் பண்ணலாம். நிறைய டிப்ஸ் இருக்கு. நாங்களும் இப்போ நாங்களும் நிறைய யூஸ் பண்றேன் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. இதனாலதான் இருக்கு. ஏன்னா இது 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 உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி கூட வேலை செய்யும், உங்களோட டீச்சர் மாதிரி, உங்களோட அண்ணன், உங்களோட யாருன்னா அட்வைஸ் தரவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்பான்ஸ் வரும். கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ பதில் போயிட்டு தான் இருக்கும். நான் நீங்களே பார்த்தீங்க இப்போ ஸ்டாக் கொடுத்துருக்கேன். நான் நீங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி காலேஜ் சர்ச் 10th 12th முடிச்சது பிறகு காலேஜுக்கு எதனா ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா வாட் ஆர் த டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் எது எது டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு போட்டிருக்கேன். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் இருக்கு, சென்னையில். நிறைய சென்னை கோயம்புத்தூர் நிறைய காலேஜ் சென்னை கோயம்புத்தூர்லாம் இருக்கு. ஆம், அதே மாதிரி நீங்க எதுனா ஒரு சப்ஜெக்ட் வாட் ஆர் த டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கு. சரி, நிறைய ஐஐடி இரு. நான் சும்மா எடிட் பண்ணுவேன். தமிழ்நாடுன்னு போடுறேன். தமிழ்நாட்டில் அது சரி. அதே மாதிரி காலேஜ் பார்த்து இன்னொரு வாட்டி தியாகராஜ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கோயம்புத்தூர். சரி, அப்புறம் சரி, இந்த காலேஜ் பத்தி நம்ம பார்க்கலாம். சும்மா நம்ம காப்பி பேஸ்ட் ஹவு டு அப்ளை டு அந்த காலேஜ் பேர் சும்மா போட்டிருக்கேன். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. To apply to this, you need to follow the admissions process.
இது எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கு. ஆனா புரியலனா சும்மா இது டிரான்ஸ்லேட் தி அபவ் டெக்ஸ்ட் டு தமிழ்ன்னு போடுங்க. அப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் அது தமிழ்லயே டிரான்ஸ்லேட் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு வேணா தமிழ்ல வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ், சப்மிஷன் அப்படியெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சும்மா இது கூகுளுக்கு போயிட்டு கூட போய் பார்க்கலாம். கூகுளுக்கு போயிட்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அங்க போயிட்டு நீங்க சும்மா பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு கூட நீங்க இப்ப ஞாபகம் வச்சுருங்க இது 2021 வரைக்கும் தான். 2022 2023 வேற காலேஜ் கூட பெஸ்ட் ஆயிருக்கலாம். வேற இன்னொரு காலேஜ் கூட வந்திருக்கலாம். புது காலேஜ் எல்லாமே எல்லாமே மாறிட்டு இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுருங்க. இப்போ இப்படிதான் யூஸ் பண்ண ChatGPT உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பவர்ஃபுல்லான டூல் இது. ஆம், நான் தினமும் தான் யூஸ் பண்றேன் படிக்கிறதுக்கு, நிறைய விஷயத்துக்கு. ஆம், அது நீங்க கூட பாருங்க. இது இன்னொரு யூஸ் கேஸ் இன்னொரு யூஸ் கேஸ் காமிக்கிறேன். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட தெரியும். Um, write me code in Python to add two numbers. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இதுக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிள் கோட் போட்டுருங்க. இது சும்மா காப்பி பண்ணிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா write me code in Java programming language to build a calculator ன்னு போடலாம். இப்போ ஒரு கால்குலேட்டர் தயாரிக்கிறது இப்போ ஒரு பில் பண்றாங்க. இது சும்மா இங்க காப்பி கோடு காப்பி பண்ணிட்டு நீங்க எங்கன்னா விஎஸ் கோட் இல்லைன்னா எதனா ஒரு பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கோட். இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆம், சரிங்க, அதான் சும்மா நிறைய யூஸ் கேசஸ் காமிச்சிருக்கேன். நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட அம்மா அப்பாவுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, அண்ணன் தம்பி, தங்கச்சி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.